மன்றத்தின் தலைவர், 400 திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்தவர், தமிழ்நாடு அரசின் சிறந்த இசையமைப்பாளர் மற்றும் கலைமாமணி விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்ற திரு தேனிசை தென்றல் தேவா ஐயா அவர்களை தலைமையுரை வழங்குமாறு அழைப்பதில் பேரின்பம் கொள்கிறோம். தேனிசை தென்றலை காதுகள் வழியாக உடலெங்கும் பரவச் செய்யும் இசை வித்தகர், பாமர மக்களின் தத்துவ ஞானி அருட்தந்தை பிறந்த மண்ணில் பாமர மக்களின் இசை ஞானி தேவா அவர்கள் தெய்வ வாக்கு தர வருகிறார்கள். வாழ்க வளமுடன். உங்களை எல்லாரும் இப்போ பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு அற்புதமான அதிசயங்கள் இதெல்லாம். 199 கிராம சேவையை முடிச்சுட்டு 200வது இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம்னா அதில் நான் கலந்துக்கிறது நான் செய்த பாக்கியம். அதுதான் சொல்ல முடியும். எல்லாம் மகர்ஷி சுவாமிகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சின்ன விஷயம். நான் இதுக்கு எப்படி வந்தேன், அதாவது நான் 86 சினிமாவில் நுழையும் போது வைகாசி பிறந்தாச்சுன்னு ஒரு படம் வந்தது. 3வது படம் தான் எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய படங்கள் புக்காக ஆரம்பித்தது. காலையில் 6:30 மணிக்கு வந்தேன்னா 2 மணிக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும்போது என்ன அறியாமையே எல்லார் மேலேயும் கோபப்பட தொடங்கிட்டேன். இது இயற்கை. எனக்கு சார் சாங் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க, ரீரிகார்டிங் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். உடனே தலையை பிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன், மென்டல் மாதிரி ஆயிட்டேன். அப்போ எனக்கு சொன்ன ஒரு அருள் வாக்கு, அற்புத வாக்கு, நீங்க நேரா மகரிஷி ஆசிரமத்துக்கு போயிட்டு தியானத்தை மேற்கொள்ளும். அந்த தியானம் மேற்கொள்ளும் பொழுது உங்களை அறியாமலே உங்களுடைய பண்பு, அடக்கம், அமைதி, சாந்தம் எல்லாம் நிறைவாக உங்களுக்கு சேரும். நீங்கள் டென்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போது நான் மகரிஷி ஆசிரமம் போயிட்டு நேற்றோட ஜானகிராமன் சார்கிட்ட சொல்லியிருந்தேன், முருகானந்தன் சார்கிட்ட. அங்கே ஆறுமுகம் ஐயான்னு ஒருத்தர் தான் எனக்கு முதல்ல தெரிஞ்சப்ப எல்லாரும். ஆறுமுகம் ஐயா தான் எனக்கு தியானம் ஆரம்பித்தாங்க. உண்மையே சொல்கிறேன். அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. எப்போவுமே சாந்தமாக இருக்காரு, தங்கமாக இருக்காரு, இவருக்கு கோபமே வராதா, இப்படியெல்லாம் எனக்கு பேர் வந்ததுக்கு காரணமே இதுதான். இந்த தியான பயிற்சி தான், வேற எதுவுமே இல்லை. இந்த தியான பயிற்சி தான். இந்த ஒரு அதாவது இதை நான் சொல்லி ஆகணும். ஒரு நாள் நான் கபாலீஸ்வரர் கோவிலில் ஒரு சன்னிதை, நம்ம சனீஸ்வரன் சன்னிதானம் சுற்றிட்டு வரும்பொழுது ஒரு மேடம், அவங்களும் பிரபலமானவங்க தான். அவங்க பேர் கதையாசிரியர் இந்துமதி. அம்மா எல்லாருக்கும் தெரியும், இந்துமதி கதையாசிரியர். அவங்க என்னை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. அப்புறம் சுவாமி கும்பிட்டு வெளியும்போது, நீங்கள் தேவாதானேன்னு சொன்னேன். ஆமாங்க மேடம். ஏன் மேடம் என்னை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போனீங்க சன்னிதானத்திலேன்னு சொன்னேன். இல்லை, உங்களை திரும்பி திரும்பி பார்க்க தோணுச்சு உங்கள் கண்கள். நீங்கள் ஏதாவது தியான பயிற்சி பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் அவங்க என்ன கேட்டது காரணம் அதுதான். அப்படி இந்த தியான பயிற்சியில் நம்ம முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன நோக்கத்தில் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, எந்த நோக்கத்துக்காக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, இவங்க என்ன உதவிக்காக வந்திருக்காங்க என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க ரொம்ப அவசியமாக இருந்தது இந்த விஷயம். இது நம்ம இந்த 2 ஆசைகள் தான் சுவாமிகளுக்கு. வேதாந்த மகரிஷி சுவாமிகளுக்கு 2 ஆசை. இந்த பயிற்சி கிராம மக்களுக்கு போய் சேரணும், இன்னொன்று 2வது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு போய் சேரணும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அமெரிக்காவில் லண்டனில் செட்டில் ஆகணும். முதல்ல நம்ம ஒழுக்கத்தை குழந்தைங்களுக்கு தெரிவித்தாவே போதும். நம்ம அதை தவற விட்டுறோம். ஒழுக்கத்தை யாருமே அவங்கள பார்க்கறதே இல்லை, ஒழுக்கத்தையே பார்க்கறது இல்லை. காலையில் அதுங்களை என் பேரன் பேத்திகளை கூட சொல்கிறேன் நான்,
காலையில் திட்டி குழந்தைங்களை எழுப்பி படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் சாப்பாடு, அப்புறம் இது, அப்புறம் டிவி, அப்புறம் சினிமா. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒழுக்கம் தெரிஞ்சு விட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னுக்கு வந்துடலாம். இதுக்கு வேற விஷயமே இல்லை. ஒழுக்கம் இருந்தால் இந்த தியான பயிற்சி பண்ணலாம். அதுதான் உயர்வு. இந்த ஒழுக்கம் தான் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். இதுபோல் இந்த விஷயத்தில் எனக்கு இதுவரை 199 கிராமங்கள் முடிஞ்சு இன்னைக்கு 200வது சுவாமிகள் அவதரித்த மண் இது. இதில் இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லையா, இது எல்லாரும் நம்ம செஞ்ச புண்ணியம். ஒவ்வொரு மகான்கள் பிறந்த மண்ணுக்கு போய் நம்ம அடியெடுத்து வைக்கிறதே புண்ணியம். அதுவே இந்த நாள் ஒரு இனிய நாள், ஒரு அற்புதமான நாள், ஒரு ஆனந்த நாள். அதனால் எனக்கு ரொம்ப இன்னைக்கு சந்தோஷம். அதாவது நம்ம தலைவர் பத்மஸ்ரீ அவார்டி திரு SKM மயிலானந்தன் சார் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அவர்களுக்கும் நிறைய இருக்கு நேம், பொதுச் செயலாளர் சேகர் சார் நிறைய இருக்காங்க. என் தம்பி சத்யா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர். அவர் சாதாரணம் இல்லை. அவருக்காக நான் ஒரு பாட்டு பாடினேன். அவ்வளோ அழகாக வேலை வாங்கி அவ்வளோ நல்ல கம்போசர் அவரை நம்ம சொல்ல மறக்கக்கூடாது. ஏன்னா நல்ல அற்புதமான ஒரு கலைஞர். நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க. யாரையும் எனக்கு பேர் சொல்ல டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நான் யாருன்னு சொல்லலை. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 140 கிராமத்துக்கு போயிட்டு கவுன்சிலிங் செஞ்சிருக்கார் நம்ம ஜானகிராமன் சார். இது சாதாரண விஷயம். அதாவது நான் மஸ்கட் ப்ரோக்ராம் போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு கூட பிறந்த அண்ணன் கூட அப்படி என்னை கவனிச்சுக்க மாட்டார். ஜானகிராம் சார் அப்படி என்னை கவனித்தார். அந்த நல்ல உள்ளத்துக்காக அவர் இங்கே இல்லை, எங்கே 500வது ப்ரோக்ராம் கூப்பிட்டா கூட நான் வந்துடுவாங்க. ஏன்னா அதே மாதிரி சார் எல்லாரும் அந்த அன்புக்கு அடிமை. நான் இங்கே இருக்கிறவங்களை எல்லாரையும் பார்த்தாவே அன்பு, நேசம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இங்கே எல்லார்கிட்டையும். அதுதான் ஒருத்தரை ஈர்க்கிறது. தியானம் இன்னொருத்தரை ஈர்க்கிறது. முதல்ல நம்ம சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, மகாலட்சுமி கடாட்சத்தோட மென்மேலும் உயரணும்னா இந்த தியான பயிற்சி முக்கியம். அதாவது பெண்களுக்கு தையற்கலை நிறைய, அதாவது மரம் நடுதல், பெண்களுக்கு தையல் பயிற்சி. இப்போ புதுசாக நேற்று ஒன்று நான் ஒரு ஐடியா சொன்னேன். ஏன் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பாட்டு கற்றுத் தரக்கூடாது? கற்றுக் கொடுக்கலாமே. பாட்டு கிளாசிக்கல் கற்றுக் கொடுக்கலாமே. சரிகம பதனிசா கற்றுக் கொடுக்கலாமே. அதே மாதிரி பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கலாமே. ஏன் நம்ம அந்த கலையை வளர்க்கலாமே? ஒரு மரம் நடுவதற்கு சமம் இந்த பாட்டும் பரதமும். அதுபோல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரலாமே. நான் இயலிசை நாடகமன்ற தலைவராக இருக்கிறதுனால நேற்று எங்கள் செக்ரட்டரி வரல, சீஃப் செக்ரட்டரியே வரல. அதனால் அவங்கள டிஸ்கஸ் பண்ண முடியல. நாளைக்கு நான் ஆஃபீஸ் போனேன்னா இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அந்த குழந்தைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி பெறும் பரதநாட்டியம் பாட்டெல்லாம் பயிற்சி பெறும் குழந்தைங்களுக்கு இயலிசை நாடகமன்றம் மூலமாக ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் மோஸ்ட்லி 100% நான் ட்ரை பண்ணுறேன். அதுதான் என்னால் முடிஞ்ச ஒரு வேலை. அதுபோல் இப்போது CEO கிராம சேவை டைரக்டர் சார் வந்தார். நல்லா பேசுனாருங்க. என்ன சார், என்ன அழகாக பேசுகிறார். இப்போ நான்லாம் வந்தால் பாட்டுனா பாடிடுவேன், தவிர பேசுறதுக்கு பழக்கம் இல்லை. அது அவர் தெளிவாக அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். அவருக்கு ஏதாவது கை ஏதாவது உதறுதா பேசும் பொழுது, கால் ஏதாவது உதறுதான்னு பார்த்தேன். இல்லை, தெளிவாக பேசினார் தலைவர், அற்புதமாக பேசினார். அவர் ரொம்ப எல்லாரும் அந்த சிரிச்ச இதோட நல்ல அற்புதமாக பண்ணியிருக்கேன். இந்த தியான பயிற்சி எதுக்காகன்னா, நிறைய பேர் சினிமா உலகத்தில் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இல்லை சத்யா, தியானம் நிறைய பேர் பண்ணுறாங்க. என்ன இப்போ நம்ம யாராவது வரும் பொழுது ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரூமுக்கு வர நேரத்தில் நம்ம உண்மையிலேயே தியானத்தில் இருப்போம். அது இருப்போம். அப்போது என்னையா இவரும் ஆரம்பிச்சிட்டாராயா அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. சத்யாவுக்கு தெரியாது என்னன்னு. அதாவது நம்ம வேலை நேரத்தில் வேலையை பண்ண அந்த நேரத்தில் எதுனா நமக்கு முன்னோடிகள்லாம் ஏதாவது பண்ணும்போது நம்மளும் அந்த மியூசிக் மனித நேயத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு யாரையும் எடுத்து பேசிடக்கூடாது. ஐயோ இவன் வந்துட்டாயான்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால் எனக்கு இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியில்
கலந்து கொண்டதில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இல்லை அது ஏன் பாட்டுன்னா ஒரு 4 வரி. நான் கொஞ்சம் சின்ன வயசுலலாம் கொஞ்சம் யாரும் சில பேர் அடங்கி களவும் கற்று மர மாதிரி கொஞ்சம் இது மாதிரி இருந்துட்டு ரவுடித்தனம் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் அவர் அமைதி ஆகிறது. அப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேன். நான் பள்ளி பருவத்திலே நான் படிக்க வழியில்லையே, நான் துள்ளி திரிகையிலே என்னை அடக்கவும் ஆள் இல்லையே, சாஸ்திரம் நான் படிக்க அந்த சந்தர்ப்பம் எனக்கில்லையே, உந்தன் சந்நிதி வந்தடைய நல்ல பாதை தெரியலையே, ஆடுகடிக்கும் மரம் அது அத்தனையும் மொட்டையம்மா, பட்டு தெரிந்து கொண்டேன் உந்தன் பாதை தெரிந்து கொண்டேன், என்னை தாய் தூக்கி வளர்த்தாலும் நீ தூக்கி வளர்த்தாயே, நீ என்ன சிறு பிள்ளையா, அம்மம்மா உன் திருக்கோவிலிலே 1000 சொல்லத்தான் ஓடி வந்தேன், அம்மம்மா உன் முகம் பார்க்கையிலே எல்லாமே சொல்லத்தான் நான் மறந்தேன், அம்மம்மா என்னையே தெரியாதா, அம்மம்மா என் நிலை புரியாதா, நான் சொல்ல நீ என்ன சிறு பிள்ளையா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தனது அனுபவ உரை என்ற தென்றலோடு துவங்கிய உரையை தனது இசை என்ற சாரலோடு இனிமையாக நிறைவு செய்திருக்கிறார் தேனிசை தென்றல் தேவா ஐயா அவர்கள். மிக எளிமையாக திறந்த புத்தகமாக தனது வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.